हाई फ्रेंड्स वनक्कम एन पेर अभी वेलकम टू इंडियन रेसिपीज तमिल நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் पिज़्ज़ा சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். पिज़्ज़ा பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. லாக்டவுன் சமயத்துல पिज़्ज़ாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். வீட்ல இருக்க மைதா கோதுமைலாம் வச்சு எப்படி पिज़्ज़ा வீட்லயே பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு 2-3 வீடியோஸ்ல சொல்லி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தவங்க ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கு, ரொம்பவே நல்ல டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அதில் வந்திருந்த காமனான கொஷின் வந்து पिज़्ज़ा சாஸ் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு சொல்லி காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான வீடியோ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஸ்பெஷலான வீடியோ. நீங்கள் இன்னும் ஹோம்மேட் पिज़्ज़ा வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கலன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்லாம் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 5 பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்க தக்காளியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுடைய पिज़्ज़ा சாஸ் நல்ல கலரில் கிடைக்கும். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் 1-2 இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப குட்டி பூண்டு, அதனால் வந்து 10 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2-3 சேர்த்தா போதும். அடுத்து இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் 2 டீஸ்பூன் அளவு சேர்க்கணும். அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு கலருக்காகவும் புளிப்பு சுவைக்காகவும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வீட்டிலையே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம வந்து வரமிளகா வச்சுருப்போம்ல, அதை 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அதே போல் நீங்கள் ஒரிகானோக்கு பதிலாக மிக்ஸ் ஹர்ப்ஸ் கூட சேர்க்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும்ல, அதுலேயும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் டீ குடிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல சின்ன டம்ளர், அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துட வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு ரெட் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது நம்ம पिज़्ज़ा சாஸ் கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அது வரைக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது நல்லாவே வற்றிருச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கும் போது இது இன்னுமே நல்லா திக்காகும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வீட் पिज़्ज़ा, மைதா पिज़्ज़ा இது 2துலேயுமே யூஸ் பண்ணலாம். இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணல, எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாததுனால இது 1 வாரம் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணாததுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கடையில் இருக்கக்கூடிய पिज़्ज़ा சாஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த சாஸ் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய पिज़्ज़ाவும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் வரும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.